everyone, welcome to Mommy's Hack. இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி, குல்ச்சா, அப்புறமா ரொட்டி இது எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். வெண்ணெல்லாம் உருகுன அப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியா இருந்தா 3 தக்காளி போதும். உடைச்ச முந்திரி பருப்பா இருந்தா 15ல இருந்து 20 சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு முழுசா இருக்கிற கேஷ்யூ நட் சேர்க்கிறேன், ஸோ 10 சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி தக்காளிலாம் நமக்கு நல்லா சாஃப்டா ஆகுற வரைக்கும் குக் பண்ணிக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கும். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். தக்காளிலாம் நமக்கு நல்லா சாஃப்டா குக் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆறுன அப்புறமா மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். வெண்ணெல்லாம் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் 1 இல்லைன்னா 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதையும் இதுல சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாலாம் சேர்க்காதனால இன்னைக்கு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்க்கிறேன். மிளகாய் பொடியை நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்த விழுது எல்லாம் மிக்ஸி ஜார்ல ஒட்டிட்டு இருக்கோம். ஸோ அதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதுல ஆட் பண்ணிக்கிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி மிளகாய் பொடியோட பச்சை வாசனைலாம் போற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லயே குக் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லிட்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம். 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பன்னீர்லாம் மசாலால நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சுகர், இது தக்காளியோட அந்த புளிப்பு தன்மையை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். 1 டீஸ்பூன் ட்ரை மேத்தி. இந்த மேத்தி லீவ்ஸை வந்து நீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஆட் பண்ணுங்க. இதுதான் நமக்கு ஹோட்டல் டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி சிம்லயே ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணலாம். 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம லிட்டை ஓபன் பண்ணிடலாம். இதை நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. இன்னைக்கு என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, அதனால நான் பாலாடைய ஸ்பூன்ல நல்லா பீட் பண்ணி இதில் ஆட் பண்ணேன். நீங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாலும் நமக்கு ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ரொம்பவும் டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹேக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.